பெரும்பாலான மக்கள் அவசர தேவைகளுக்காக அல்லது முக்கியமான காரணங்களுக்காக விமானங்களில் பயணம் செய்கிறார்கள். அந்த வகையில் விமானம் தாமதமாகிவிட்டால் பயணிகளுக்கான பல்வேறு உரிமைகள் இருக்கின்றன. இந்தியாவில் சிவில் ஏவியேஷன் ரெகுலேஷன்ஸ் மற்றும் சர்வதேச விதிகள் விமானம் தாமதமாகினால் பயணிகளுக்கு என்ன செய்வது என்பதை தெளிவாக விளக்குகின்றன. அந்த வகையில் விமானம் தாமதமானால் வாடிக்கையாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு விமான நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என்று அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகமானது நுகர்வோரின் உரிமைகள் மற்றும் விதிகளை கூறும் பயணிகள் சாசனத்தை கொண்டுள்ளது. அந்த சட்டத்தின்படி பயணத்தின் போது அவர்களின் பாதுகாப்பையும் உரிமைகளையும் பாதுகாக்கின்றன. விமானம் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமானால் விமான நிறுவனம் பயணிகளுக்கு உணவு, பானம் மற்றும் சுகாதார வசதிகளை வழங்க வேண்டும். மேலும் பயணிகளுக்கு விமானம் ரத்து அல்லது 5 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதம் ஏற்பட்டால் புதிய விமானம் அல்லது விலைக்கு ஏற்ப பணம் திரும்ப பெறும் உரிமையும் உண்டு. இவ்வாறு விமான நிறுவனம் பயணிகளுக்கு மாற்று விமானம் அல்லது பணம் திரும்ப வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். விமானத்திற்கான இந்த விதிமுறைகள் பல்வேறு சர்வதேச ஒப்பந்தங்களுக்கும் நாட்டு நெறிமுறைகளுக்கும் அமைவாக இருப்பதனால் பயணிகள் தங்களது உரிமைகளை பற்றி தெளிவாக அறிந்து கொள்வது அவசியமாகிறது. இது பயணிகளுக்கு தாமதங்கள் அல்லது ரத்து ஆகியவற்றின் போது ஏற்பட்டுள்ள சிரமங்களை குறைப்பதில் உதவுகின்றது. இது தவிர விமானம் தாமதமாகினால் பயணிகளுக்கு தங்குமிடம், இலவச போக்குவரத்து மற்றும் மற்ற சலுகைகள் வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது. பயணிகள் தங்களது உரிமைகளை அறிந்திருப்பதன் மூலம் விமானம் தாமதமானாலும் அவர்கள் அச்சுறுத்தல்களில் இல்லாமல் வசதிகளையும் உரிமைகளையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும்.